ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன சூப்பர்னா, நானும் ஒரு வீடியோவில் பார்த்து தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே சுட சுட சாதத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் இந்த ஆப்டான ரெசிபி. உண்மையாலுமே நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் சூப்பர்னு தான் சொல்லுவீங்க. அதை விட சுட சுட சாதத்தோட இந்த மொறுன்னு வெங்காய பக்கோடோட சேர்த்து வச்சு சாப்பிடுங்களேன், சும்மா அல்டிமேட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 5 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி நேரத்தில் வேக வச்சிருக்க முட்டையை சேர்த்துட்டு 1 கப் அளவு தயிர் எடுத்து நல்லா ஸ்பூன்லேயே கலக்கி விட்டுட்டு தொக்கில் சேர்த்துட்டு தயிர் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் ஹீட் பண்ண வேண்டாம். கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சும்மா டாப்பு டக்கருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்